தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிக்க வேண்டிய அந்த வேத பகுதியானது 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய அந்த அன்பை இன்றைக்கு நாம் அளந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் பாவிகளை ரட்சிக்கத்தான் பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று பரிசுத்த வேத புத்தகம் நமக்கு அழகாகவும் தெளிவாகவும் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் தேவன் நமக்கு மன்னிப்பதற்கு தயவு பொறுத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக இடங்களிலே தேவனை பற்றினதான சுவிசேஷத்தை நாம் சொல்லும் பொழுது நாம் அவரிடத்தில் கேட்குற காரியம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்கிறோம். அப்படி ஒருவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அடுத்ததாக நாம் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் ஒரு பாவியாக இருக்கிறீர்கள், உங்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் நாம் என்ன செய்கிறோம், அவளுக்கு சொல்லுகிறோம். அப்படி சொல்லிக் கொடுக்குற பொழுது கூட இந்த மாதிரியான ஒரு ஜெபத்தை நாம் செய்யக்கூடியவர்களாகவும் காணப்படுகிறோம், சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆகவே பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் தயவு வருத்தவர் மாத்திரமல்ல, கிருபையுள்ளவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒருபோதுமே பாவியை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, பாவியை நேசிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே தான் பாவங்களுக்காக பரிகார சின்னமாக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை நேசித்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாவங்களை நமக்கு முழுதுமாக மன்னித்து பரிசுத்தவானாக மாற்றியிருக்கிறார். நாம் பாவங்களை ஏன் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் ஒருவர் மாத்திரமே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரமுடையவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரோடு வாழ வைப்பதற்கும் அவர் நமக்கு கிருபை செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இப்படி நாம் பார்க்கிற பொழுது தேவன் எவ்வளவு தெளிவான நிலைமையில நம்மோடு பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது நமக்கு மிகுந்த கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் எப்படி பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகங்களிலே 103 சங்கீதம் 8 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற உருக்கத்தை இரக்கத்தை வேறு யாருமே அப்படிப்பட்ட இந்த இரக்கத்தையும் உருக்கத்தையும் மனிதர்கள் மீது வைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மேல் வைக்கிற அந்த அன்பை விட, ஒரு தாயானவள் தன் பிள்ளையின் மேல் வைக்கிற அன்பை விட மேலான அன்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிறார், இந்த உலகத்தின் ஜனங்கள் மீது வைத்திருக்கிறார். எல்லாரையும் நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால்தான் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இரக்கத்தினாலே நம்மை நேசிக்கிற தேவனாகிய கர்த்தரை நாம் விரும்பி அவரிடத்தில் வரும் பொழுது, அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்பது எவ்வளவு நிச்சயமான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 103 சங்கீதம் 9 வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் எப்போதுமே கடிந்து கொள்ளக்கூடியவராகவும் இருப்பதில்லை, எப்போதுமே கோபத்தில் இருக்கக்கூடியவராகவும் இருப்பதில்லை. நாம் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிக்கிறவராக, நாம் அவரிடத்திலே கிருபையை கேட்கும் பொழுது கிருபையை தரக்கூடியவராக, நாம் அவரிடத்திலே என்ன தேவ சமூகத்திலே வந்து நாம் அவருடைய கிருபையினால் அவரிடத்தில் நம் பாவ மன்னிப்பை கேட்கிறோமோ அந்த பாவ மன்னிப்பையும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே,
அவர் எப்பொழுதுமே நம்மை நேசிக்கிறார், எப்பொழுதுமே நம்மை அன்பு கூறக்கூடியவராக இருக்கிறார். அந்த அன்பின் தேவனாகிய கர்த்தரை நாம் உணர்ந்து அவரை நேசித்து அவரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது அந்த அன்பு மிகுந்த ஒரு ஆச்சரியமான அன்பு மாத்திரமல்ல, அது விலையேறப்பெற்ற அன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் முந்தி அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அல்ல, அவர் நம்மீது முந்தி அன்பு கூர்ந்தபடினாலே நாமும் அவர் மீது அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 103:10 நாம் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாவத்திற்கு பரிகாரம் நாம் தேடுகிறோம், ஆனால் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களுக்கு சரியான தண்டனையை தேவன் ஒருபோதும் கொடுக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. சரிக்கு சரியாக செய்யாதபடிக்கு, அதற்கு தக்கதான நமக்கு சரி கட்டாதபடிக்கு மீண்டும் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் நாம் தேவன் நம்மை இவ்வளவாய் நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா என்று சொன்னால் அதை தேவன் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. பாவிகளாக இருக்கிற நாம் தேவ சமூகத்தில் வரும்பொழுது பாவத்தை அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு மகிமை வாழ வேண்டுமே ஒழிய பாவத்திலே நிலைநிற்கவே நாம் என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது என்பதையும் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அன்போடு கூட இருக்கிற தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த அன்பினாலே நம்மை நேசிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை எவ்வளவாய் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. மேலும் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, எவ்வளவு அன்புள்ளவர் என்று பார்க்கும் பொழுது அதே 103 சங்கீதம் 11 சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆக தேவன் நம்மை நேசிக்கிறார், அன்பு காட்டுகிறார் என்பதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரை நேசிப்பது மாத்திரமல்ல, அவரிடத்தில் வருவது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவனுக்கு நாம் பயந்து வாழ வேண்டியவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக நம் மீது காட்டுகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்துதல்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் காலையில் எழுகிறோம், மாலையில் என்ன செய்கிறோம், நம்முடைய கடமைகள் எல்லாம் முடித்து நித்திரைக்காக கடந்து போகிறோம். இந்த நாள் முழுதுமாக தேவனுடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது. வாகனத்திலே போகும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது பல நேரங்களில் தேவனுடைய விசேஷித்ததான அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, நம்மை நேசித்து அற்புதமாய் நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை நாம், அந்த அன்புள்ள தேவனை எவ்வளவு நாம் நேசிக்கிறோம். பல நேரங்களில் நாம் அறிந்தோ அறியாமலோ, நாம் தெரிந்தோ தெரியாமலோ, பல நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக கூட நாம் நேசிக்கிறோம், பாவங்களை செய்து விடுகிறோம். வார்த்தைகளினால் மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறோம். சில நேரங்களில் நம் தேவ சமூகத்தில் கேட்கிற நன்மைகள் நம்மிடத்தில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பதிலாக என்ன செய்கிறோம், குறை சொல்லக்கூடியவர்களாக பல நேரங்களிலே காணப்படுகிறோம். ஆனால் தேவன் எந்த நிலைமையிலும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகிறவரும் அல்ல, நம்மை கைவிடுகிறவரும் அல்ல. ஆனால் நாம் தேவனுக்கு அஞ்சி பயந்து வாழுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மாத்திரமல்ல, இவ்வளவு பெரிதான இந்த அன்புள்ள தெய்வத்திற்கு பிள்ளைகளாக இருப்பது மிகுந்த பாக்கியமான ஒரு காரியம். ஆகவே தேவனுக்கு பயந்து வாழுவோம். அன்புள்ள தெய்வம் நமக்கு உண்டு. ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல, ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. நம்மை நேசிக்கிறவர், நம்மிலே அன்பு கூறுகிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வத்தை நாம் தொடர்ந்து நேசிப்போம். அவருக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழுவோம். அவரை அநேகருக்கு அறிமுகப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.